எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்கில் பாரதி ராஜாவுடைய மருமகளுக்கும் பாரதி ராஜாவுடைய மனைவிக்கும் மிக பெருமளவுக்கு சண்டை நடந்திருக்குது. கை கலப்புல இந்த சண்டை போய் முடிஞ்சிருக்குது. இந்த வீடியோவில் இருவருக்கும் சண்டை போடுறதுக்கான காரணம் என்ன, அதன் பிறகு சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, ராதிகா மற்றும் கங்கை அமரன் என்ன பண்ணாங்க, கடைசீட்டில் என்ன ஆணுச்சு அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த குறிப்பிட்ட சண்டையின் மூலமா பாரதி ராஜா அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வாழ்ந்துட்டு இருக்கும்போது துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாருங்கிற உண்மை இப்போதான் வெளியே வந்திருக்குது. இதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, பாரதி ராஜா அவர்கள் 84 வயதில் இறந்து போயிருக்கிறாரு. பாரதி ராஜா அவர்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது அவர் இறந்த பிறகு தான் நமக்கு எல்லாருக்குமே தெரிய வந்திருக்குது. சரியாக பார்த்தீங்கன்னா போன வருடம் வரைக்கும் அந்த மனுஷன் ரொம்பவே ஆரோக்கியமாக தான் இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்த மனுஷன் தன்னுடைய மகன் இறந்து போன உடனே அந்த துக்கத்தை அந்த மனுஷனால் தாங்கிக் கொள்ளவே முடியல. சரியாக அடுத்த ஒரு வருஷத்தில் அந்த மனுஷன் செத்துட்டார். இவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷனுடைய உடல்நிலையில் ஒரு சின்ன குறைபாடு கூட கிடையாது. இந்த மனுஷன் கொஞ்சம் மனசு மட்டும் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா 100 வயசுக்கு மேலே வாழக்கூடிய மனுஷன் பாரதி ராஜா அவர்கள். அவருடைய மகன் இறந்ததில் இருந்து அவருக்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத சொல்ல முடியாத மாபெரும் துக்கத்தை அடைச்சே வச்சிருக்கிறாரு. அதனால தான் இறந்து போயிருக்கிறாரு. பொதுவாகவே ஒரு மகன் இறந்துட்டால் ஒவ்வொரு அப்பனுக்குமே அது மிக பெரும் அளவுக்கு துன்பம் தான். ஆனால் பாரதி ராஜா அவர்கள் வெளியே அந்த துன்பத்தை காட்டிக்கலைனாலும் மனசுக்குள்ளே அந்த மனுஷன் தன்னுடைய மகனுடைய நினப்பில் அப்படியே உடஞ்சி போயிருக்கிறாரு. அதுதான் இறந்து போயிட்டாரு. அவருடைய உடல்நிலையெல்லாம் எந்த குறையுமே இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப பாரதி ராஜாவுடைய இறுதி சடங்கு அப்போ பல சண்டைகள் பல சர்ச்சைகள் நடந்து முடிஞ்சிருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவங்களுடைய மனைவியும் மகளும் சேர்ந்துக்கிட்டு மருமகள் கிட்ட உனக்கு ஒரு சொத்து நாங்கள் கொடுக்க முடியாது, அமைதியாக போயிடுன்னு சண்டையை பாரதி ராஜா அவருடைய இறுதி சடங்குல போட்டிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே பயங்கரமான ஹாட் டாப்பிக்காக இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய மகனும் மகனுடைய மனைவியும் அந்த அளவுக்கு பாரதி ராஜா அவர்களை உயிராக பார்த்துக்கிட்டாங்களாம். ஆனால் மகன் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிட்டாரு. அப்படி இறந்து போனதுனால பாரதி ராஜா அவர்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசப்பட்டிருக்குது. அந்த மனுஷனையும் மருத்துவமனையில் பாரதி ராஜாவுடைய மகனுடைய மனைவி தான் மருமகள் தான் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. இப்போ பாரதி ராஜா அவர்களும் இறந்து போனதுனால கேரளாவை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு துணையுமே கிடையாதான். அவங்களுக்கு 2 மகள்கள் வேற இருக்கிறாங்களா. அதனால மிகப்பெரும் அளவுக்கு துக்கத்தில் இருக்கிறாங்க. பண ரீதியாகவும் கஷ்டப்படுற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்களாம். அதனால சுற்றி இருக்கிறவங்களாம் சொத்துல கொஞ்சம் பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் பாரதி ராஜாவுடைய மனைவியும் மகளும் 1 சென்ட் ஒரு பர்சன்ட் கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு ஆதரவாக பாரதி ராஜாவுடைய மருமகளுக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. ஏன்னா பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி நாட்களில் அவரை கொஞ்சமாவது மகிழ்ச்சி அடைய வச்சு அவருக்கு ஒரு ஆதரவாக இருந்தது மருமகளும் மகள்களும் தானா. ஆனால் அவங்க கஷ்டப்படுறதை பார்க்க முடியாமல் சில பேர் அவங்களுக்கு ஆதரவாக சொத்துக்களையும் கேட்டிருக்கிறாங்க. இந்த சண்டை தான் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்குல வெடிச்சிருக்குது. இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே இந்த குறிப்பிட்ட வீடியோ தான் பயங்கரமாக போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் பாரதி ராஜாவுடைய மனைவியும் மகளும் பாரதி ராஜா அவர்களுடைய மருமகள் கிட்ட சொத்துக்காக சண்டை போடுறதும், குறுக்கில் கங்கை பாரதி ராஜாவுடைய மனைவி கிட்ட நீ எதுக்கு இங்கே வந்த, சொத்துக்காக தான் வந்தியா அப்படின்னு கேள்வி கேட்குறதும், இப்படி இந்த வீடியோக்கெல்லாம் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக சமூக வலைத்தளங்களில் போயிட்டு இருக்கிறப்ப ராதிகா அவர்கள் குறுக்குல பூந்து எல்லாத்தையுமே சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்கு இந்த அளவுக்கு சண்டையிலையும் கலேபரத்திலையும் போய் முடிஞ்சிருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். பாரதி ராஜா அவருடைய சொத்துக்களில் யாருக்கு நிறைய பங்கு போகணும், மனைவிக்கா இல்லை பாரதி ராஜாவுடைய மருமகளுக்கா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.